ஏடே நான் விஜய் ஃபேனு தான். இருந்தாலும் நான் பீஸ்ட் பார்க்கல, லியோ பார்க்கல, கோட்டு பார்க்கலல்ல, வாரிசு பார்க்கலல்ல. அது ஒரு நாடகம் கேள்விப்பட்டேன். இதுவரைக்கும் நான் அஜித் எனக்கு பிடிக்கும்ல, அஜித் அவர்கள பிடிக்கும்ல. ஆனாலும் நான் ஜிபியு பார்க்கலல்ல, வலிமை பார்க்கல, துணிவு பார்க்கலல்ல. நான் மிகப்பெரிய தனுஷ் ஃபேனு. ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இருந்தாலுமே இன்னும் கேப்டன் மில்லர் பார்க்கல, வாத்தி பார்க்கல, குபேரா பார்க்கல, இட்லி கடை பார்த்தா அது கொஞ்சம் ஃபீல் முடியும்ல. எதற்காக இதெல்லாம் பார்த்தீங்க, எதற்காக இதெல்லாம் பார்க்கலங்கிறது இங்கே பிரச்சனை இல்லைல்ல. நான் பார்த்த படங்கள் சொல்றேன் பாரு. பார்க்கிங், தலைவன் தலைவி, மகாராஜா, குட் நைட் இந்த மாதிரி ஃபிலிம் தான் பார்க்குறேன். இதை போய் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னால் அவன் எனக்கு பூக்கிங்கிறான், ஒரு என்ன பொம்பளை பிள்ளைங்கிறான். ஏடே மனுஷங்க நல்லா இருக்கிற படங்களை பார்க்காமல ஃபீல் குட் மூவிஸ் பார்த்தா என்னோட ஃபீல் குட் மூவிஸ் பார்த்தா அவனை பூக்கியால அந்த மாதிரி படங்களாவது பார்க்குற மாதிரி இருக்குல்ல, அதுல இருந்தால் எடுத்துக்கலாம்ல. இந்த மாதிரி படங்கள் இவன் 200 கோடி எடுக்கா, 300 கோடி இருக்குங்க, என்ன இருக்குது அதில்? நான் ஏற்கனவே போன வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பழைய படத்தில் பார்த்தேன், தேட்டரில் இருக்கிற அந்த சாங் எடுத்து போட்டு வச்சிருக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஹீரோ நடித்த படத்தில் இருக்கிற பாட்டை கொண்டு வந்து போட்டு வைப் பண்ணி வச்சிருக்கான். கேட்டால் இது வந்து ரீக்ரியேஷன் தான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது இன்ஸ்டாகிராமில் பண்ணுங்களா, எதுக்குடா மூவியில் வந்து பண்ணி தாலி இருக்கிறீங்க? நான் இதை விட்டுட்டு போய் இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் பார்த்து பார்க்கிங், குட்டின் பண்ணி படங்கள்லாம் பார்த்து எனக்கு பூக்கிங்கிற பொம்பளை பிள்ளைங்க. என்னடா இது உங்களுக்கு நியாயம்? நீங்கள் பார்க்குற படம், நீங்கள் எடுக்கிற படம் ஒழுங்காக இருக்காது. அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட். எவ்வளவுதான் கூவி கூப்பிட்டாலும் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா வரும், நிச்சயமா வரும்.